இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, எல்லோருமே நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்த்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எனவே நன்றி சொல்லி சாட்சியாக பகிர்ந்து கொண்டோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, ஜெபிக்கும் முறைக்கு ஏதாவது வரைமுறை இருக்கிறதா? ஜெபம் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்குதா? நம்ம கத்தோலிக்க திரு அவையில் நமக்கு ஒரு சில ஜெபங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த ஜெபங்கள் வரையறை இருக்குது. அது மறக்க முடியாது, மாற்ற முடியாது இல்லையா? திருப்பலிக்கு இப்படி தான் நம்ம பதில் சொல்லணும்னு இருக்குது. ஆனால் நான் கேட்குறது, நம்ம திரு அவையில் கொடுத்துருக்க ஜெப வழிபாடு அல்ல. நான் கேட்குறது, தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா? தனிப்பட்ட முறைக்கு எதாவது ஜெபம் வரைமுறை இருக்குதா? இல்லை இல்லையா? இப்போ பூசை திருப்பலி அப்படின்னா இந்த திருப்பலியில் இப்படி தான் இருக்கணும். தொடக்கத்தில் மூவர் இறைவன் துணையோடு தொடங்குகிறோம். அப்புறம் பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்குது. அதனை தொடர்ந்து இறை வார்த்தைக்கு கேட்கிறோம். ஆண்டவர் பேசுகிறாரு, நம்ம ஆண்டவருக்கு பதில் சொல்கிறோம். பதிலுரை பாடல் இல்லையா? அந்த பதிலுரை பாடலை நம்ம பதில் சொல்கிறோம். அப்புறம் ஆண்டவர் வார்த்தை கேட்ட பிறகு அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு நம்முடைய தேவைகள் எல்லாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அதன் விண்ணப்பத்தை சமர்த்த பிறகு எல்லாவற்றும் பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பலியாக ஒப்பு கொடுத்த பிறகு திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். இதுதான் ஒரு வழிபாட்டு முறை. அப்போது இந்த திருப்பலியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஜபமாலை ஜெபிக்கிற வழிமுறையாக இருக்கட்டும், இல்லை நவநாள் ஜபங்களாக இருக்கட்டும், ஒரு சில வரைமுறைகளை நம்ம திருவாவை கொடுத்துருக்கிறது. ஒரு சில வழிமுறைகளை நம்முடைய பங்கு தந்தை கொடுத்துருக்கிறார். ஒரு சில வழிமுறைகளை நம்ம நவநாள் எடுப்போம் இல்லையா? பங்குகளில் சகாய அன்னைக்காக சிறப்பாக எடுப்பது, அந்தோனியாருக்காக நவநாள் சிறப்பு, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜபங்கள்லாம் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு முறையாக இருக்கும். அந்தோனியாருக்கு ஜபங்களே இருக்கிறது. இந்த பங்கில் ஒரு மாதிரி ஜெபிப்பாங்க, இன்னொரு பங்கில் அந்த பங்கு தேவைக்காத மாதிரி ஜெபிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் அந்தந்த தேவைக்கேற்ற மாதிரி ஜெபிப்பாங்க. அது வரையறை இருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபக்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா? இப்படி ஜெபம் செய்தாதான், நான் தனிப்பட்ட ஜெபத்தை சொல்கிறேன், இப்படி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு அப்படின்றதா இருக்குதா? இல்லை. அப்போ ஜெபம் பண்ணுறது எப்படினாலும் பண்ணலாம். எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? எப்படிலாம் ஜெபிக்கலாம்? அப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாம், தந்தையே இறைவா அப்படின்னு ஜெபிக்கலாம். உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பேசி, ஒரு நண்பர்கிட்ட பேசுறது போல பேசி ஜெபிக்கலாம். என்னது? அதுதான், அதே ஜபம் முடிஞ்சு போச்சு. இயேசுவேனாவே ஜபம். ஓகே. அப்போ எனக்கு அதிகமாக வார்த்தை தெரியாது. ஒரு சில பேர் ஜெபிக்கும் பொழுது இறை வார்த்தை சொல்லி ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஓகேங்களா? ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், 1 சாமுவேல் 3:9 சொல்லியிருக்கீங்க. அப்போது வார்த்தை சொல்லி எங்கே 2-3 பேர் ஜெபிக்கிறீர்களோ, ஒரு சில பேர்கிட்ட ஜெபிக்க கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே எங்கே 2-3 பேர் ஜெபிக்கிறார்களோ அவள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறை வார்த்தை மத்தேயு 18:19-20 இறை வார்த்தை சேர்ந்து கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம சொல்லி ஜெபிப்போம். அப்போது வார்த்தைகளை இறை வார்த்தை கொண்டு ஜெபிப்போம். ஒரு சில பேர் எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், என்ன தெரியும்? இயேசுவேன்னு சொல்ல தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இயேசுவே அப்படின்னு சொன்னால் இன்னும் ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படும். அவ்வளோதான். ஃபாதர் எனக்கு இயேசுவை கூட சொல்ல தெரியல ஃபாதர். ஐயோ எவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னை எங்காத்த சொல்லி எங்கே ஆரம்பித்து எப்படி சொல்கிறதுப்பா, எனக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு எங்கே தொடங்கி எங்கே முடிக்குன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனையோடு ஒருத்தர் வராங்கன்னு வச்சிங்களேன். அப்போது அவங்க உள்ளே உக்காந்துன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்க விடுமா? ரோமியர் 8:26 இறைவார்த்தையில் வாசிங்கன்னா, வாசிங்க, தெரியுது. ரோமியர் புத்தகம் 8:26 இறைவார்த்தை. தூய ஆவியார் நமக்கு துணை நிற்கிறார், ஏனெனில் எதற்காக எப்படி நாம் ஜெபித்திட வேண்டும் என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாம் சொல் வடிவம் பெற முடியா நம்முடைய பெருமூச்சுகள் வழியாக பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பெருமூச்சுகள் தான் அதை சொன்னல. ஐயோ சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ வேதனையோட எனக்கு சொல்லி எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்ல தெரியல.
எங்கே தொடங்குது எங்கே முடிக்குதுன்னு தெரியல. ஆனால் உள்ளத்து நிறைய பாரம் இருக்குது, நிறைய வேதனை இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், என் பெருமூச்சு ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படி சொன்னாலும் ஜெபம். ஏன்னா நமக்காக யார் பரிந்து பேசுகிறார்? பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய மனநிலையை அறிந்தவர். நான் காலையில் சொன்னேன் இல்லையா, உள்ளத்தை இருப்பது யார் அறிவார்? நம்முடைய ஆவியானவர் அறிவார். அப்போ அந்த ஆவியானவர், என் புள்ள இவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்குது, அது ஜெபிக்க முடியல, அதனால ஆவியானவர் பரிந்து பேசுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஜெபிக்கிற முறையில் நமக்கு திரு அவை வழிபாட்டு முறைகளுக்கு என்று ஒரு சில ஜெபங்களை கொடுத்திருக்கிறது என்றால் அந்த ஜெபங்களை சரியாக பயன்படுத்துகிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு நம்ம திரு அவை இப்படி தான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்போ எப்படி எல்லாம் ஜெபிக்கணும்? சத்தம் போட்டு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 வாசிக்கிறோம் 52 வார்த்தை வரை. இயேசு பிரியமானவர்களே, இயேசு போகிறார் செய்தி கொடுக்கப்படுகிறது. அப்போ வழியோரம் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவர் பார்வையற்றவர். அப்போ பார்வையற்றவர் வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது, அதனால பிச்சை எடுக்கிறார். அப்போ பிச்சை எடுக்கிறவருக்கு சந்தோஷமா? பிச்சை எடுக்கிறது சந்தோஷமா? ஒருத்தர் பிச்சை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம 10 ரூபாய் இல்லைனாவே அதை கேட்கறதுக்கு தயங்குவோம் இல்லையா? ஒரு 20 ரூபா கொடுங்களேன், ஒரு 10 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு தயங்குவோம். அது நமக்கு தன்மானம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை விட்டுட்டு போய் பிச்சை எடுக்கிறது கஷ்டம். அப்போ இவருக்கு வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாதனால அவர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இயேசு பற்றி கேள்விப்படுறார். அப்போ இயேசு பற்றி கேள்விப்பட்டவருக்கு எனக்கு ஒரு விடிவு வரும், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு விடிவு கிடைக்காதா, என்னைக்காவது என் வாழ்க்கை மாறாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறார். ஏன்னா அவ்வளோ வருத்தம், அவ்வளோ வேதனை தன்னுடைய உள்ளத்தில் தாங்கியிருக்கிறார். அப்போது இயேசு போதனை கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன சொல்லி கத்துறாரு? 10:40, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். அவர் சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க? சத்தம் போடாத. சில நேரங்கள் நம்மளே ஏஞ்சிக்க முடியாமல் இயேசுவே அப்படின்னு சொல்லி தான் ஏஞ்சிப்போம். உங்கள் பையன் பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்லுவான்? ஏம்மா அவர் ஏம்மா டிஸ்டர்ப் பண்ணுற, அவர் ஏம்மா, அவர் பாட்டுக்கும் சிவனே ஒரு மூலில் இருக்கிறார், ஏம்மா அவரை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது இவர் இயேசுவே தாவீதின் மகனே என்று சொன்ன உடனே மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவரை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. கத்தாத. இவர் என்ன பண்ணார்? மற்றவங்க டிஸ்கரேஜ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக கத்துறாரு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். இப்போ இயேசு போயிட்டு இருக்கிறவர் என்ன பண்றாரு? சடனா இப்போ நீங்க கத்தி கூப்பிட்டா தான் காது கேட்குமா? ஆண்டவருக்கு கத்தி கூப்பிட்டா தான் கடவுளுக்கு காது கேட்குமா? ஆனால் இவர் ஏன் கத்தி கூப்பிடுறாரு? கூட்ட நெரிசல். அந்த கூட்ட நெரிசலில் கவனம் எனக்கு வேணும். எங்க அழுத பிள்ளை தான் பால் குடிக்கணும். என் கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்கிறேன், நீ சும்மா இருன்னு சொன்னால் எனக்கு வலி, எனக்கு வேதனை. ஊசி போடும்போது நான் தான் கத்துவேன், நீ கத்தக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு தானே வலி இருக்குது. அப்போ ஊசி போடும்போது நான் தான் கத்துவேன். அப்போ வலி இருக்கிற நான், எனக்கு வாழ்க்கை மாறாதா, எனக்கு விடுதலை கிடைக்காதா? கடவுள் சுமையோடு இருக்கிறேங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேங்க, என் மகனுக்கு வாழ்க்கை அமையலாமல் இருக்குதுங்க. இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற எனக்கு விடுதலை கிடைக்காதானா நான் ஜெப கூட்டத்துக்கு போகிறேன். அப்படிங்கும்போது நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா கைத்தட்டி ஜெபிக்கும்போது நானும் என்ன பண்ணுவேன்? கைத்தட்டி ஜெபிப்பேன். பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? இதை பற்றி எனக்கு கவலை இருக்குமா? யார் என்ன பேசிட்டு போ, ஏன்னா நீ எனக்காக நிற்க போகிறதில்ல, நீ ஏன் சுமை சுமக்க போகிறதில்ல, சுமையை சுமக்கிறது யார்? நான் தான். அப்போது எனக்கு தான் அந்த வழி, அதனால நான் தான் கூப்பிடுவேன். அப்போ என்ன பண்ணுறாரு? பிச்சை எடுத்துக்கிறவர் இன்னும் அதிகமாக கடவுளை பார்த்து தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் கத்துறாரு. உடனே ஆண்டவர் நிற்கிறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் அவர் கேட்குறாரு. மீண்டும் பார்வை பெறும். ஓகே, பார்வை கொடுத்தாச்சு, போயிட்டு வா. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, கடவுளுக்கு காது கேட்காதுன்றதுக்காக அவர் கத்தல, கவனம் என பக்கம் வரணும் அப்படின்றதுக்காகவும், அவருக்கு அந்த வலி வேதனை இருந்ததுனாலும், அவருடைய தேவை அது போல இருந்ததுனாலையும் அவர் ஆண்டவரை நோக்கி கத்தி கூப்பிடுகிறார். அப்போ ஒருத்தர் கத்தி ஜெபம் பண்றார் அப்படின்னா அவருடைய வலி, அவருடைய வேதனை, அவருக்கான சுதந்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது இன்னொருத்தரை பார்க்க போறோம்.
ஃபாதர், பிரிவினை சகோதர சகோதரிகள் தான் கத்தி ஜெபிக்கணும். அப்போ நம்மளாம் மௌனமாக ஜெபிக்கணும். ஃபாதர் அவர்கள் இந்த மாதிரி எப்படி சொல்லுவீங்க வீட்டில்? இப்படி தானே சொல்லுவீங்க. அவர்கள் இந்த மாதிரியே வாழ்க அப்படின்னு கத்தி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? உதடு மட்டும். நீங்கள் சத்தமாக சொல்லுவீங்க தாயே, எல்லாரும் சத்தமாக சொல்ல மாட்டாங்க. அப்போ அருள் இந்த மாதிரி ஏன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது? உதடு மட்டும் அசையுது. உதட்டு அளவில் அசைந்தா ஆண்டவர் காதை கேட்குமா? கேட்காதா? கேட்குமா கேட்காதா? இது பிரியமுள்ளவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-15 வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-15 வசனம் வாசிங்க. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி, பாருங்க அவங்களுடைய கசப்பு உணர்வு, புலம்பல். எல்லாருக்கும் அந்த புலம்பல் இருக்குது. கஷ்டம்னு வரும்போது நமக்கு எல்லாம் புலம்பல் வரும். அப்போ அண்ணாவும் கஷ்டம்னு வந்திருக்கிறாங்க, புலம்பலோடு வந்திருக்கிறாங்க. அப்புறம் வாசிங்க. அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பொருத்தனை செய்கிறாங்க. நம்ம பொருத்தனை செய்கிறோமா? செய்கிறோமா இல்லையா? மாதாவே புடவை காணிக்கை செலுத்துறேன், எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் புடவையை காணிக்கை செலுத்துறேன். பங்கு சாமியார் அந்தோனிய சுரூபம் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்தோனியாரே உங்களுடைய பரிந்துரையில் நடந்துச்சுன்னா நான் என்ன வாங்கி கொடுத்துட்றேன்? அந்தோனிய சுரூபம் வாங்கி கொடுத்துட்றேன். அப்போது நம்ம சில வேலைகளில் பொருத்தனை வைத்தது தவறு கிடையாது, பொருத்தனை வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு மன நிறைவு தானே. எனக்கு ஆண்டவர் இது நம்ம ஆண்டவர் லஞ்சம் கொடுக்குறோம் அப்படி எடுத்துக்கூடாது, கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குறோம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு வெளிப்பாடு, எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, அவங்கள கூட்டின்னு போயிட்டு நீங்கள் இடம் வாங்குறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, கூட 4 பேர் வராங்க, பட்னியோட கூட்டின்னு வருவீங்களா? அவன் என்ன பண்ணுவீங்க? வாங்க ஹோட்டலில் போவோம், சாப்பிடுவோம். அதுக்கு நான் அவங்க லஞ்சம் கொடுத்ததா? அவங்க லஞ்சம் வாங்குறதில்ல, உதவி செய்ய வந்தாங்க. இப்போ அவங்க லஞ்சம் கொடுத்தது அர்த்தமா? 100 ரூபா சாப்பாடு வாங்கி கொடுத்தது அது லஞ்சம் கிடையாது, ஒரு திருப்தி. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த காரியம் செஞ்சு கொடுத்தாங்க, அவங்களை வெறும் பசியோடு அனுப்பக்கூடாது, ஏதாவது அவங்களுக்கும் செய்யணும். அதே போல் என் தேவை இருந்துச்சு, அந்த தேவையை கடவுள் கொடுத்தாரு, என்னால் ஆனது ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து அந்த திருப்திப்படுத்துகிறோம். என்னுடைய உள்ளத்துக்கு திருப்தி. நான் காணிக்கை கொடுப்பது எனக்கு மனதுக்கு என்ன தருது? ஒரு திருப்தியை கொடுக்கிறது, ஒரு நிறைவை கொடுக்கிறது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கடவுளுக்கு எனக்கு செஞ்சால் நான் அவருக்கு செஞ்சுருக்கிறேன் அப்படி ஒரு மனைவி நிறைவை கொடுக்கிறது. அதனால் இந்த பொருத்தனை செய்து கொள்வது என்பது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுதல். இப்போ அண்ணாவும் அதே மாதிரி பொருத்தனை செஞ்சுருக்கிறாங்க. ஏன் இந்த பொருத்தனை செய்கிறாங்க? இன்னும் இல்லை அவங்களுக்கு. அப்போ குழந்தை பாக்கி இல்லாமல் மலடியாக இருந்தவங்க எவ்வளோ வலி இருந்தாங்க. அப்போ 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட அவங்க 10 பேருக்கு முன்னாடி என்ன தலைநிமிர வச்சாருன்னா கடவுள், அந்த தலைநிமிரத்துக்கு காரணம் என்ன? ஒரு குழந்தை பாக்கு. அதை யாருக்கு கொடுப்பேன்? எங்கள் அம்மாவும் வேண்டிக்கிட்டாங்க, ஆண்டவரே 3வது பிள்ளையும் பையனாக பிறந்தாங்க, நான் என்ன பண்ணுறேன்? 3வது பையனை கோயிலில் கொடுத்துட்றேன், அதை சாமியார் ஆக்கிடுறேன். அவங்க அது கடவுளுக்கு வேண்டுதல் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கேற்ற போல் அமைஞ்சது. பார்த்தீங்களா? கடவுளுக்கு தேவை. ஆண்டவர் சொல்வார் இல்லையா, நீ போப்பா உள்ளே போனேன்னா நான் இறுதி உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்த ரெடி பண்ணோம், அங்கே என்ன கட்டியிருப்பாங்க? ஒரு கழுதையை கட்டியிருப்பாங்க. நீ என்னன்னு சொல்லணும்? இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. அந்த கழுதை தான் நானும். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். கடவுளுக்கு தேவை அப்படின்னா அவர் கழுதியாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லைனாலும் என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஜான் மரிய வியானி புனிதருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒன்றும் அந்தளவுக்கு திறமையானவர் கிடையாது, ஆனால் கடவுள் பயன்படுத்துகிறார். அதுதான். அப்போது இந்த அண்ணா பொருத்தனை செஞ்சுக்கிறாங்க. ஏன் பொருத்தனை செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க உள்ளத்தில் அந்த தேடல் இருந்துச்சு, ஒரு அவமானம் இருந்துச்சு, அந்த வேதனை இருந்துச்சு. இதுக்கு தீர்வு கிடைக்காதான்ற இருந்தவங்க கடவுள்கிட்ட ஒரு பொருத்தனை செய்கிறாங்க. அந்த பொருத்தனையை அதே போல் நிறைவேறுது. ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. 15 வசனம் வாசிங்க. 17 வாசிங்க. இப்போ 17. உனது வேண்டுகோளை கேட்டார். இப்போ 15 வசனம் படிங்களேன். உதட்டளவில், உதட்டு மட்டும் அசைந்தது. அந்த உதட்டு 14 வசனமா? அப்போ
உதடு, அந்த வார்த்தை வருது பாருங்க, உதடு மட்டும் அசைந்தது. உதடு மட்டும் அசைந்தது, குரல் கேட்கவில்லை. அதான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஜெபமாலை சொல்றீங்க, உதடு மட்டும் அசைது குரல் கேட்கவில்லை. அப்போ நான் கேட்டேன், நம்ம உதடு மட்டும் அசைது குரல் கேட்கல, கடவுள் கேட்பாரா? அவர் கத்தி கூப்பிட்டாலும் திரும்பி பார்த்து கேட்பாரு, உதடு மட்டும் அசைந்தாலும் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்றாரு, ஏலி சொல்றாரு, உன் ஜெபத்தை இஸ்ரவேல் ஆண்டவர் கேட்டலினா நம்பிக்கையோடு நீ போயிட்டு வா. இயேசு பிரியமானவர்களே, திருத்துதர் பணிகள் 18ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் வாசிங்க அப்படின்னா, அங்க பவுல் இதே போல ஒரு பொருத்தனை நிறைவு செய்கிறார். பொருத்தனை இல்லையா, கொரிந்தில் தங்கியிருந்தார். அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு நேர்த்தி கடனை நிறைவேற்ற முடிவெட்டி கொண்டு கப்பல் ஏறினார். பாருங்க, பொருத்தனை மொட்டை அடிக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணியிருக்க பவுல், நேர்த்தி கடனை நிறைவு செய்வதற்காக முடியை வெட்டி கொண்டு, அது மொட்டை அடிச்சாரா அது தெரியாது. முடி வெட்டி கொண்டுனா மொட்டை அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பகுதியை மட்டும் கூட கொடுத்துட்டு போயிருக்கலாம். லைட்டாக ஒரு அடையாளமாக நம்ம செய்வோம்ல, ஒரு சில விஷயங்களை அடையாளமாக செய்வோம் இல்லையா? வேண்டுதல் செய்யும்போது ஒரு சில காரியங்களை அடையாளமாக செய்வோம். அப்போது பொருத்தனை செய்து கொள்வது என்பது அது தனிப்பட்ட விதம். ஒவ்வொருத்தருக்கும் நான் பொருத்தனை செய்கிறேன்னா அது எனக்கு நிறைவை தருது, அதனால் நீங்கள் பொருத்தனை செய்து கொண்டு என்றால் மறக்காமல் அந்த பொருத்தனை மட்டும், ஆமாம் நீங்கள் மறந்துடலாம், யாரும் மறக்க மாட்டார். அவர் உடன்படிக்கையை மறப்பது கிடையாது. நான் உனக்கு கடவுளாக இருப்பேன், நீ எனக்கு மக்களாக இருப்பேன் செய்து கொண்ட உடன்படிக்கையை கடவுள் என்னைக்கும் மறந்தது கிடையாது. மனுஷங்க மறந்தாங்க, ஆனால் கடவுள் மறக்க மாட்டார். அப்போது நம்ம செய்து கொண்டோம் என்றால் அந்த பொருத்தனை நிறைவு செய்ய நம்ம முயற்சி செய்வோம். அப்போது ரெண்டாவது விதம், ஜெபிக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னா, உதட்டு மட்டும் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் உதடு மட்டும் அசைந்தாலும் என்ன தேவைன்றது முக்கியம், சரிங்களா? என்ன தேவை, அதான் நம்ம மத்தேயு 15:8 வாசிக்கிறோம். இவர் உதட்டளவில் போற்றுகிறார், உள்ளமோ அப்படி போயிடக்கூடாது. இப்போது நான் ஜெபம் சொல்லி நினைக்கிறேன், இப்போ விண்ணுலகில் இருக்கிறவங்க தந்தையே, டேய் அந்த கேஸில் நான் ஆஃப் பண்ண விட்டேன் பாரு, பருவத்தில் திருப்பி எங்கே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? அப்போ என்ன கவனம் சிதறது. அப்போ நீ உதட்டளவில் ஜெபிச்சாலும் கவனம் சிதறக்கூடாது. உன் சிந்தனை கடவுள் நோக்கியதாக இருக்கணும். ஜெபிக்கிற விதங்கள் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் ஜெபிக்கிறதுல என்ன முக்கியமானது அதை பார்த்துக்கணும். உன் சிந்தனையை சிதறிக்கிட்டு நீ உதட்டளவு ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு இந்த காரியத்தை செஞ்சு மொபைலில் நோண்டிக்கிட்டு ரெண்டு ஜெபமாலை முடிச்சுட்டு 3வது 10 மணி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் விட்டுக்கலாம், ஒரு பிரேக் விட்டுக்கலான்னு சொல்லி இடையில் ஒரு பிரேக் கிடச்சது போல் நம்ம ஒரு பிரேக்கை விட்டுட்டு 3வது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் என்ன போட்டிருக்கிறோம் மொபைலில், சும்மா என்ன டைம்னு பார்க்கலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேறு ஏதாவது வரும், ஐயோ யாரோ ஃபோன் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுவான், சார்ஜில் விட்டு 3வது 10 மணிக்கு ஃபோனில் பேசின்னு இருப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ எந்த நிலையில் ஜெபித்தாலும் அதை உள்ளார்ந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்குறியா? அப்போது நீ உதட்டளவில் ஜெபம் பண்ணாலும் உன் உள்ளம் அங்கு இருக்கிறதா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது உதட்டளவிலும் நம்ம ஜெபத்தை ஜெபிக்கலாம். மூன்றாவது, ஓகேங்களா, மூன்றாவது உதடும் அசை வேணாம், கத்தியும் ஜெபிக்க வேணாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கல. அன்பு சில நேரங்களில் மனசுக்குள்ளே இருக்குதுடா, இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா புரியாது. யாருக்கு? மனுஷங்களுக்கு அன்பை சொல்லணும் அப்படின்னா அதை வெளிப்படுத்தணும். அன்பு உள்ளே வச்சுட்டே இருந்தோம்னா வெளிப்படுத்தலைன்னா யாருக்கும் தெரியாமலே போயிடும். பல வீடுகளில் கணவன்மார்களுடைய அன்பு பொதுவாகவே ஆண்கள் அன்பை உள்ளத்தில் வச்சுப்பாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. இல்லை பெண்களும் சில பேர் உள்ளத்தில் வச்சுப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்போது அன்பு என்பது உள்ளத்தில் வைத்துக்கொண்டு வெளியில் சொல்லலை அப்படின்னா அன்பு ரீச் ஆகாது. ஆனால் ஜபம் உள்ளத்திலிருந்து சொன்னாலும் அந்த ஜபம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது, உள்ளார்ந்த எண்ணத்தோடு ஜபிக்கும் போது அந்த ஜபம் கேட்கப்படும். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 24 to 34 இறை வார்த்தைகள்.
இயேசு கடந்து போகிறார். இங்கேயும் கூட்டம் தான் பாருங்க. அந்த பார்வையற்றவர் கத்தி கூப்பிட்டாரு, அங்கேயும் கூட்டம் தான், இங்கேயும் கூட்டம் தான். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பெண்மணி 12 ஆண்டுகளாக ரத்தப்போக்கில் இருக்க பெண்மணி, இவங்க மருத்துவர்கிட்ட போய் செலவழிக்கிறாங்க. மருத்துவர்கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க, எதுவுமே செட் ஆகலை, எல்லாத்தையும் செலவழிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டங்க. உடம்பு சரியாமல் படுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது வரையும் அப்படியே இருந்துக்கலாம் வாழ்க்கை. படுத்த படுக்கை ஆகிட்டோம்னா அதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் நடக்கும்போதே செத்துடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துடணுமா? ஆண்டவரே நான் படுத்த படுக்கை ஆகக்கூடாது. இந்த மரியான்சனில் இருக்கிறவங்கெல்லாம் பங்குலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சாஸ்திரி நகரில் இருந்தேன். அந்த மரியான்சனில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்கள மாதிரி இளமையானவங்க இருப்பாங்களா? இருக்கிற பங்குல எல்லா வயசானவங்களும் எதில் இருப்பாங்க? அந்த மரியான்சனில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த மரியான்சனில் இருக்கவங்கெல்லாம் பாட்டிமார் தான் வருவாங்க. ஏதோ இறைச்செய்தி கொடுக்கணும். இந்த பாட்டிமார் தான் சொல்லுவாங்க, ஃபாதர் சொல்லுங்கம்மா, நல்லா ஜெபிச்சுக்குங்க. என்னம்மா? நான் படுக்க படுக்க இல்லாமல் அப்படியே இந்த கட்டை போயிடணும். எப்படிம்மா போனோம்? நடந்து நிற்கும் போதே போயிடணும் ஃபாதர். ப்ரைஸ் தி லார்ட். நடந்து நிற்கும் போதே நான் கேட்பேன், கிணறு தான் கேட்பேன், நம்ம நடந்து போனால் ஆக்சிடென்ட் சொல்லுமா? ஃபாதர் நீங்கள் ஏற்கனவே படுத்த படிக்க முடியாது, இதில் வேறு மருத்துவ செலவு வச்சோம்னா எந்த குடும்பத்தில் பார்த்துப்பாங்க ஃபாதர்? அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க ஃபாதர். அதனால் கடவுள் எனக்கு நல்ல மரணத்தை கொடுக்கணும் அப்படின்னா படுத்த படிக்க இல்லாமல் என் வேலையை நான் செஞ்சுக்கணும். போய் வீட்டில் போயிட்டு வெளியில் போயிட்டு நல்ல சம்பாதிச்சதுன்னு கொடுக்கணும்னு கிடையாது. நான் என்னுடைய கடமைகளை ஏஞ்சி சாப்பிட்றதா இருக்கட்டும், பாத்ரூம் போயிட்டு வரதா காட்டும், யாரோட உதவி இல்லாமல் நான் போயிட்டு வரும். படுத்த படுக்கையாக இருந்துச்சுன்னா 1 வாரம் செய்வாங்க, 2 வாரம் செய்வாங்க, எல்லாருக்குமே மூஞ்சி ஆமாம் சுழிச்சிக்கு அந்த பக்கம். உங்கள் அம்மா சேர்த்துக்க வந்தேன், நான் தனி கொடுத்துன்னு போய் வரையா அப்படின்னு குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் சண்டை வரும். இல்லை ஒரு முதியோர் இல்லம் போட்டால் கூட அங்கே கூட ஒரு 3ஆவது மனுஷன் தானே செய்யணும். நம்ம குழந்தைன்னா அது செஞ்சுருவாங்க, நம்ம 2வது குழந்தையாக மாறும்பொழுது அது யார் செய்வாங்க? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போது இந்த பெண்மணி ரத்தப்போக்கில் இருக்கவங்க மருத்துவரை பார்க்குறாங்க, சரியாகலை. அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ஆலோசனைகளை, நீங்கள் இதையும் பிரச்சனை சொல்கிறீங்க, முகப்பேரில் ட்ரிபிள் இருக்குது, அங்கே போங்க. இல்லை அப்போலோ போங்க. இல்லை இந்த சைடு காக்கிநாடா போங்க. அந்த சைடு மைசூரில் ஒரு மருந்து தராங்களாம், அங்கே போங்க. இல்லைன்னா ஆந்திராவில் ஒரு மருந்து தராங்களாம், அங்கே போங்க, சுகமாயிடும். எத்தனை இடத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம்? நம்பிக்கை இல்லை, அவங்க சொன்னாங்க இங்கே போவோம், அவங்க சொன்னாங்க அங்கே போவோம், எங்கெல்லாம் ஓட முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் ஓடுவோம். அப்போ இந்த பெண்மணி எல்லாத்தையும் இழந்து அவங்க வாழ்க்கையில் விரக்தி நிலைக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பாக போயிருப்பாங்க, இருக்கணும் இல்லையா? ஸோ எதுவுமே நடக்கலை. அப்போது கடைசி ஆப்ஷன் எதுவுமே நடக்கலை. ஆனால் இறுதி நிலை யாருக்கிட்ட வராங்க? இயேசு இவரை பற்றி கேள்விப்பட்டு, ஆனால் தைரியம் இல்லை, உடம்புல பலி இல்லை. 12 வருஷம். அப்போ எப்படி இருக்கும் உடம்பு? நல்ல குண்டா பல்கியாக இருப்பாங்களா? ரத்த போயினா அப்படியே ஒடுங்கி சுருங்கி அது எட்டி பிடிக்க முடியாமல் தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கிறவங்க ஆண்டவர் போகிறான்னு சொன்னால் அவருடைய மேலுடைய தொட்டால், அந்த வசனம் என்ன சொல்கிறது? 28 வசனமா என்ன சொல்கிறாங்க? அந்த அங்கேருந்து படிங்க. கேள்விப்பட்டு ஏனெனில் நான் அவரை ஆடையை தொட்டாலே நலமடைவேன் என்று அப்பெண் தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ விசுவாசத்தை கத்தி சொன்னாங்களா? வார்த்தையால் சொன்னாங்களா? உதட்டளவில் சொன்னாங்களா? இப்போ எந்த அளவில் சொல்லியிருக்காங்க? உள்ளத்தில் சொல்லிக்கொண்டார். உள்ளத்தில் சொல்லிக்கொண்டார். அது ரொம்ப முக்கியமானது. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? பாருங்க, அத்தனை பேர் கூட்டம் இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு? என் ஆடையை தொட்டது யார்? அப்போ கேட்குறாங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குது ஆண்டவரே? எவ்வளோ கூட்டம் இருக்கலாம்ப்பா, ஆனால் அத்தனை பேரும் என்னை நெருக்கி தான் வந்தாங்களே தவிர யாரும் விசுவாசத்தோடு என்ன தொடலை. ஒரு பெண்மணி தான் விசுவாசத்தை தொடுத்தா, அந்த ஒரு பெண்மணி. அதனால் என்ன, இந்த அம்மா பயந்து போய், அப்போ கூட பயந்து போய் என்ன பண்ணுறாங்க? நான் தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இவங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, உள்ளத்தளவில் தான் இருந்தது. ஆனாலும் உள்ளத்தளவில் பேசினாலும் அவங்க உள்ளத்தில் எண்ணிக்கொண்டாலும் இறுதி வாய்ப்பு இதுதான், இதை விட்டால் நமக்கு வாய்ப்பு கிடையாது, நல்லது நடக்குமோ நடக்காத தெரியாது, ஆனால் நான் நம்பிக்கையோடு ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரி, அந்த பெண்மணி தன் உள்ளத்தில் சொல்லி கொண்டார். நடந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போது நீங்கள்லாம் வரீங்க அப்படின்னா
ஜெபிக்க வரும்பொழுது ஆண்டவரே பேர் இவங்களை போல எனக்கு ஜெபமாலை சொல்ல தெரியாது, இவங்களை போல வார்த்தையை சொல்லி பைபிள் இருக்க வார்த்தையை சொல்லி ஜெபிக்க தெரியாது, இல்லை கத்தி ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது, ஆனால் உள்ளத்துலேருந்து எவ்வளோ வழி இருக்குதுப்பா, நீங்கள் பாருங்க. அவ்வளோதான். இயேசுவே பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், கடவுளை ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். பிரியமுள்ளவர்களே, ஒரு பாடலோடு ஜெபத்தினுடைய பாடல், ஜெபத்தை மையப்படுத்தி அழகான ஒரு பாடல். ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு காலை மாலை இரவு அப்படியெல்லாம் இல்லை. எந்த நேரமும் எந்த வேலையிலும் எந்த நேரத்திலும் ஜெபிக்கலாம். அதனால தான் அந்த ஜெபத்தின் வல்லமை உணர்ந்தனால தான் இயேசு கிறிஸ்து தன் தந்தையோடு ஜெபத்தில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம், கூட்டம் இருந்துகிட்டே இருந்தாலும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் வந்து அந்த ஜெபத்தில் தந்தையோடு இணைந்திருந்தார். காலையில் ஜெபித்தார். மார்க் 1:35 சொல்லுது, விடியற்காலில் போயிட்டு ஜெபம் பண்ணார். மத்தேயு 14:23 சொல்லுது, எப்போ போய் ஜெபம் பண்ணார்? மாலையில் போய் ஜெபம் பண்ணார். மாலை வேளையில் தனிமையான ஒரு இடத்துக்கு போனார். லூக்கா 6:12 சொல்லுது, இரவு முழுதுமா இயேசு ஜெபித்தார். காலையில் ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார். எந்த நேரமும் அந்த அதிசயத்தை அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி 5000 பேருக்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? அப்பத்தை எடுத்து நன்றி சொன்னார். 14:14 மத்தேயு நற்செய்தி. நன்றி சொன்னார். நன்றி ஜெபம். நீங்கள் எல்லாம் வந்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. நன்றி ஒரு ஜெபம். அப்போ ஜெபம் எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் மாற்றலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் உங்ககிட்ட இருந்து வரும்பொழுது, அது ஒரு குழந்தை அழகாக பேச ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா படுற சந்தோஷம், அதை ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என் பொண்ணு இன்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிடுச்சு. எவ்வளோ சந்தோஷம். வீட்டுக்காருக்கு முதல்ல ஃபோன் அம்மா நம்ம அம்மான்னு சொல்லிச்சுங்க என் பொண்ணு, சந்தோஷம். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இருக்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ண முடியுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பறைசாற்றி கொண்டே இருப்பாங்க. அதே தான் நம்ம ஆண்டவரும் சொல்லித்தரும், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் ஆண்டவரேன்னு சொல்லலை. இயேசு தன் சீடருக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை தான் சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா ஒரு மகன் ஒரு மகள் அப்பா கிட்ட எப்படி கேட்பாங்களோ அந்த உரிமை வந்து அவங்க பிள்ளை, நீங்கள் இன்னொரு பிள்ளை வந்து உங்களை அம்மான்னு சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கான உரிமையை உணர முடியாது. நம்ம அம்மா கிட்ட தான், நம்ம அப்பா கிட்ட தான் அந்த உரிமையை நம்ம என்ன பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிளகாத்தூள் எடுத்துன்னு போதா இல்லையா? வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போது வீட்டில் என்னென்னலாம் இருக்குதோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு போடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவீங்க. ஏன்? உரிமை. காய்கறி இருந்தால் கூட அம்மா ஸ்ட்ரெயிட்டாக போய்ங்கன்னா மாவு ஃப்ரிட்ஜில் வச்சது கூட எடுத்துன்னு போவாங்க. போனவுடனே எங்கே போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது? போனியா 2 இட்லி சாப்பிட்டியா, அதான் இந்த பொடி வச்சு சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா? பொண்ணுக்கும் உடனே பையனுக்கு கொடுக்க மாட்டாங்க, பையன் இதெல்லாம் வாங்க மாட்டான். எங்கே இடம் இருக்குது இதெல்லாம் தூக்கின்னு போகிறதுக்கு, போமா வெய்மானு. ஆனால் பொண்ணு விடாது. நீ என்ன குத்தாலும் உன் பொண்ணு பற்றியா என்ன குத்தாலும் என்ன பண்ணா இடம் இருக்கும். அவங்க பேக்கில் எல்லாத்துக்கும் இடம் இருக்கும். அப்போது வாங்கி எடுத்து வச்சுக்கிறதுக்கு. அப்போது கடவுள் அதே போல தான், எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்க, ஆனால் உரிமையோடு கேளு. அதனால தான் விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடருக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். எனவே நமக்கு அந்த உரிமை இருக்குது. நம்ம யாரு? கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அப்போ உங்களுக்கும் எனக்கு உரிமை இருக்குதா? அள்ளிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா? அவரு இல்லை போதண்டி நான் அப்புறம் தரமாட்டேன் நீ சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதனால் எழுந்திருப்போம். பாடல் வந்து ஜெபத்தை மையப்படுத்திய ஒரு பாடல். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. கண்ணீரோடு
அவர் திரு சமூகம் வந்து நின்றால் உன் கண்ணீரை காண்கிற தேவன். திருப்பாடல் 56:8 சொல்கிறது, உன் கண்ணீரை நான் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன். அன்று இஸ்ராயேலுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் சொன்னார், என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன், அவள் விடுவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அடிமையிலிருந்து விடுதலை கொடுத்தார். நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாயா? ஆர்ப்பரிப்போடு ஜெபிக்கிறாயா? கத்தி ஜெபிக்கிறாயா? உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிறாயா? உதட்டத்திலிருந்து ஜெபிக்கிறாயா? உன்னை ஆண்டவர் அறிவார். உன்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் அறிவார். மத்தேயு 6:8 இறைவார்த்தை சொல்லுது, உன் தேவையை கேட்க முன்னரே விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார் என்று. எனவே நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு உன் கண்ணீரையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும். காலையிலே எழுந்து நாங்கள் ஜெபிக்கணும், உம் குரலை கேட்டு அனுதினமும் நடக்கணும். காலையிலே எழுந்து நாங்கள் ஜெபிக்கணும், உம் குரலை கேட்டு அனுதினமும் நடக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா. ஆண்டவர் உன் உள்ளத்தை பார்க்கிறார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கடவுளோ அகத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16:7 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் என்ன? உன் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் என்ன? உன்னுடைய தேவைகள் என்ன? உன்னை படைத்த கடவுள் அறிந்திருக்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்கு பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது செவி சாய்க்காமல் இருப்பாரா என்று லூக்கா நற்செய்தி 18:7-8 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். அள்ளும் பகலும் ஆண்டவரை நோக்கி எழுப்புகிற ஜெபங்கள் வீண் போகாது. காலையில எழுந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது. மாலையில் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது. நீ இரவு முழுவதுமாய் கண் விழித்து ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. நீ ஆண்டவரை உண்மையான உள்ளத்தோடு அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு நீ தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். உணர்ந்து பாடுவோம். துன்ப துயர சோதனையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். துன்ப துயர சோதனையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா. ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கடல் மீது நம்பிக்கை வைப்பவர் கழுகை போல உயரே பரப்பர், அவர் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்று எசையா 40:31 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். இது மீது நம்பிக்கை வைத்திருவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி அவர்கள் தேவையான உற்சாகத்தை நம்பிக்கையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சித்தம் அறிந்து நாங்கள் ஜெபிக்கணும். ஆமென். கவலை மறந்து குடும்பத்தோடு ஜெபிக்கணும். ஆமென். தேவ சித்தம் அறிந்து நாங்கள் ஜெபிக்கணும். கவலை மறந்து குடும்பத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஆவியிலே ஜெபிக்கணும், ஆடி பாடி ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா, ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் ஏசையா,
ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஏசையா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா எனக்கு ஜெபிக்க தெரியும், ஆனா எனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்கப்பா. நான் எது சொன்னால் என்ன சொல்லி ஜெபிச்சாலும் நீங்க கேட்பீங்க தெரியும். ஆண்டவரே இறை வார்த்தை சொல்லி எனக்கு ஜெபிக்க தெரியாது, வார்த்தை சொல்லி எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா என் கஷ்டத்தை சொல்லி ஜெபிக்க தெரியும்ப்பா. என் வேதனையை சொல்லி ஜெபிக்க தெரியும். சில வேளைகள்ல நான் எப்படி ஜெபிக்கணும் என்ன சொல்லி ஜெபிக்க தெரியாம நான் குழம்பு இருக்கிறப்பா. ஆனா எனக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கீங்க. எந்த நிலையில நான் ஜெபிச்சாலும் என் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்க கடவுள், எப்படி ஜெபித்தாலும் ஆசீர்வதிக்க கடவுள். உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்து உன் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே 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 நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுத்திருக்காய், நன்றி நன்றி நன்றி. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமர்வோம். இப்போ நம்பிக்கை வந்துருச்சா? நம்பிக்கை வந்துச்சா இல்லையா? என்ன நம்பிக்கை வந்திருக்கு? எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு. இயேசுவில் பிரியமானவர்களே, அடுத்தது இன்னொருத்தர் ஒரு நபரை சந்திக்க போகிறோம். இவர் இயேசுகிட்ட வராங்க. இயேசுகிட்ட வந்து அவங்க பாதத்தில் உட்கார்றாங்க. பாதத்தில் உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தை. அவங்க வார்த்தையே சொல்லலை, கத்தி ஜெபிக்கலை, உதட்டளவில் ஜெபிக்கலை, உள்ளத்திலேருந்து ஜெபிக்கலை. இப்போ நம்ம பாடும்போது சொன்னல, கண்ணீரோடு ஜெபிக்கணும், கருத்தோடு. ஆனால் அவங்க கண்ணீரோடு ஜெபிச்சாலும் எதோடு ஜெபிச்சாங்க? கருத்தோடு. வாசிங்க 37ஆம் வசனம். பாவியான ஒரு பெண்மணி இருந்தா, இயேசு உணவருந்த போகிறார் என்று கேள்விப்பட்டு நறுமணம் தைலம் கொண்ட படிக சிமிழ் ஒன்றை கொண்டு வந்தார். இயேசுக்கு பின்னால் கால் மாட்டில் அமர்ந்து அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த பெண்மணி வராங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க கவலைப்படலை. இவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி இருக்கிறாங்க. என்ன முத்திரை குத்தி இருக்கிறாங்க? இவன் ஒரு பாவி, முத்திரை குத்தி இருக்கிறாங்க. முத்திரை குத்திருந்தாலும் இப்போ இயேசு பற்றி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவங்க வராங்க. அவர் காலையில் உட்கார்ந்து அவங்களுக்கு அவ்வளோ வேதனையை வார்த்தையால் வடிக்க முடியல, கண்ணீரால் வடிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அவ்வளோ ப்ரீச்சிங் மத்தியில் அவர் பிஸியாக இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசினாலும் ஆண்டவர் இந்த பெண்மணியோட செயலும் பார்க்குறார். ஏன்னா அந்த பெண்மணியோட உள்ளத்தை அறிபவர் தானே கடவுள். அதனால் பார்க்குறார். இவங்க கண்ணீரோடு வந்து ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ வேதனை. இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா? பாருங்கள், நம்ம தவறு செஞ்சுட்டு அந்த தவறை உணர்றோம் பார்த்தீங்களா? அப்பயே கடவுள் என்ன பண்ணுறாரு? நம்மளை மன்னிக்கிறார். நம்ம உணரணும். ஆண்டவர் எதிர்பார்க்குறது அதுதான். ஊதாரி மைந்தனில் 15ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. அறிவு தெரிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க நான் இங்கு பசியால் செய்கிறேன். அப்போ அறிவு தெரிந்தவர்னா he came to senses அப்படின்னா தன் தவற்றை உணர்கிறார். பல வேளைகளில் நம்ம தவற்றை உணர்வது கிடையாது, அப்படி நின்றுறோம். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, தவற்றை உணர்கிறோமா, மனம் வருந்துகிறோமா, மனம் திருந்துகிறோமா, அதான் எதிர்பார்ப்பார். மனம் வருந்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? புது வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு there is yet another opportunity. இன்னொரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பார். யாரெல்லாம் மனம் வருந்துகிறாங்களோ, யாரெல்லாம் உணர்கிறார்களோ, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது உணரும் பொழுது அந்த உணர்தல் பொருட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை வாசிங்க. மத்தேயு 18:23. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். 22வது வசனம் படிங்க. அப்போ இயேசு அவரிடம்
7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை. அதான் பாருங்க, பேதுரு கேட்கும்போது 3 முறை அப்புறம் 7 முறை. அப்போ ஒன்றா 3 சேர்த்து ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லி நான் பெருந்தன்மை உள்ளவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பேதுரு போய் அங்கே சொன்னாலும் ஆண்டவர் பார்க்குறாங்க 7 முறை இல்லை, 70 தடவை 7 முறை. அப்படின்னா எப்பெல்லாம் உணர்ந்து வருகிறோமோ அப்போதெல்லாமே மன்னிக்கிறதுக்கு யார் தயாராக இருக்கிறா? ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பெரிய தாரம். அதனால தான் இரக்கமுள்ளவர், பேரன்பு மிக்கவர், பேரிரக்கம் உள்ளவர். அவரை போல இருக்க முடியாது. என் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறான், திருடிட்டான், இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுக்க சொல்கிறான், கொடுக்குறேன், திருப்பி திருடுறான், இன்னொரு வாய்ப்பு கேட்குறான், 3 வாட்டி கொடுத்து 4ஆவது வாட்டி கொடுத்தேன்னா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இந்த முட்டாள், இந்த சாமியாருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனு பண்ண தெரில, அவன் தான் திருடுறான் தெரியல, அவனையும் கூப்பிட்டு வச்சு குத்துனுங்கிறாரு. திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? திட்டுவீங்க. ஆனால் கடவுள் பாருங்கள், அவர் ஏன் சொல்கிறாரு 70 தடவை 7, எத்தனை முறை பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா மனித பலவீனத்தில் நம்ம தவறுன்றது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த பெண்மணி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து கொண்டு அவர் வந்து கண்ணீரால் துடைக்கிறார். அவருடைய பாதங்களை தொடத்து அவர் இரக்கத்திற்காக ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் சொல்வார், இந்த பெண்மணி செயல் எல்லா இடங்களும் நினைவு கூறப்படும், இவர் நிறைவாகவே மன்னிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை மன்னிக்கிறார். அப்போது நம்ம எழுப்புற ஜெபம், இந்த பெண்மணி ஜெபம் வெறும் கண்ணீர் தான். ஆனால் அந்த கண்ணீருக்கு அது வேல்யூ. அதான் சொன்ன இல்லையா, திருப்பாடல் 56:8 சொல்லுது, உன் கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்னது? ப்ரெஷியஸ். கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு நினைப்பார் இல்லையா? நம்ம பையனும் நம்ம பொண்ணும் அழும்போது நம்ம வேடிக்கை பார்ப்பது கிடையாது. இதுக்கே அழுகிற, சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படி நம்பிக்கை கொடுக்குறோமா இல்லையா? எதுக்கு அழுகிற, இதெல்லாம் ஒரு அழுகிற விஷயமா, சரி இப்போ நடந்துச்சு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை யார் அழுகுறாங்களோ கொடுப்போம். அதே போல தான் கடவுளும் நம்ம தவறு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு அதுக்காக மனம் வருந்தி கண்ணீர் வடிக்கும் போது, சரி செஞ்சுட்டேன், இப்போ உணர்ந்துட்டு ஆண்டவரே, சரி இப்போ இனி யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த விபச்சார பெண்மணியை பார்த்து எல்லாரும் கல்லால் அடிக்க வரும்பொழுது ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொல்றார்? இனி பாவம் செய்யாது. உணர்ந்தியா, மன்னிப்பு, ஓடிப்போ, அவ்வளோதான். அப்போது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் வல்லமை உள்ள ஜெபம் இருந்தா, நீ பாவத்துக்காக மனம் இருந்து ஜெபிக்கிறியோ இல்லை உன் கஷ்டத்தை நினச்சி நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறியோ. அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு இவங்க கண்ணீர் சிந்தினாங்க, அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு வேளை தான் உணவு கொடுத்தாங்க, ஆனால் அதிக அளவுக்கு வேலை வாங்குறாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாமல் எங்களுக்கு விடிவு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிச்ச ஜெபத்தை ஆண்டவர் என்று கேட்டதுனால தான் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்போது உன்னுடைய ஜெபம், கண்ணீரோடு எழுப்புகிற ஜெபம், அது வல்லமிக்க ஜெபமாக மாறுகிறது. அடுத்தது, நம்ம எந்த நிலையிலிருந்து ஜெபிக்கணும்? முட்டி போட்டு ஜெபிக்கணுமா? நின்றுட்டு ஜெபிக்கணுமா? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஓகே, எப்படி இருந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபம் தான் இல்லையா? தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுங்களேன். இப்போ நான் எப்படி ஜெபிக்கணும் ஃபாதர்? இதெல்லாம் ஓகே, ஜெபிக்கும் முறை சொன்னீங்க, எந்த நிலையிலிருந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்னா, அழகா தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, தானியேல் ஜெபிக்கிற நேரம் வந்த பொழுது என்ன செய்தார்? வாசிங்க. தம் வீட்டுக்கு சென்றார், எருசலேமை நோக்கி பலகணிகள் திறந்திருந்துச்சு. வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளை கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அப்போ தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, முட்டி போட்டு நன்றி சொல்லி ஜெபிக்கிறார். நம்ம ஜெபிக்கிறது ஏன்னா, எனக்கு முட்டி போடும்போது என்ன இன்னும் தாண்டிடும், மூளை செய்யாததை என்ன செய்யும்? முட்டி செய்யும், முழங்கால் செய்யும். அப்போது நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு முட்டி போடுறேன் அப்படின்னா முழுமையாக சரணடைந்து ஒப்பு கொடுக்குறேன். 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வார்த்தை வாசிங்க. எலியா எப்படி ஜெபிக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வார்த்தை.
அப்புறம் எலியா காரில் மலையில் உச்சி ஏறி சென்று மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். பாருங்க, 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை. அப்போ இந்த எலியா மலைக்கு போறாரு, கர்மேல் மலைக்கு போறாரு. அங்கே போய் முட்டி போட்டு அவர் என்ன பண்றாரு, விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறாரு. மழை பெய்யாமல் இருந்துச்சு 3 வருஷம் 6 மாதம். இப்போ முட்டி போட்டு ஜெபிக்கிறதுனால என்ன கிடைக்குது? மழை கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு. ரேசல் பிரியமுள்ளவர்களை, விடுதலை பயணம் 17-11 வாசிங்க. அப்படின்னா மோசே எப்படி ஜெபிக்கிறாரு? அமலேக்கியரோட போர் நடக்கும் பொழுது மோசே என்ன பண்றாரு, ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்துறாரு. ஆண்டவரை விண்ணக தந்தையை போற்றி துதித்து ஆராதித்து கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். அவர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க யார் வெற்றி பெற்றார்கள்? இஸ்ரேல் வெற்றி பெற்றாங்க. அவர் உயர்த்தி ஜெபிக்கும் போது இஸ்ரேல் மக்கள், அவர் கலைகள் தளர்ச்சி அடைந்த போது யாரு? அமலேக்கியர் வெற்றி பெற்ற. வாசிங்க 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், விடுதலை பயணம். ஆ 17-11 கைகளை வைத்து ஜெபிக்கும் போதெல்லாம் யார் வெற்றி பெற்றார்கள்? இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். அவ்வளோதான். அப்போ விண்ணுலகில் இருக்கிற ஜெபத்தை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை தனிப்பட்ட விதத்தில் நம்ம அந்தோனியார்கிட்ட போயோ இல்லை மாதம்மா கிட்ட போயோ சூசேபர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? பீடத்துக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவோம்? கைகளை விரித்து ஜெபம் பண்ணுவோம். கைகளை விரித்து ஜெபம் போகிறதுன்னா ஆசீர்வாதம், அதுக்கு வல்லமை உண்டு. அதே போல் எங்க கைகளை விரித்து ஜெபம், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணாங்க, சாஸ்டாம விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பைபிளில் இருக்குதா? எங்கே இருக்குதுன்னா மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் தன் பாடுகளை பற்றி தியானிக்கிற வேளையில் அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? முகங்குப்புற விழுந்து. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே முடிந்தால் இந்த துன்பக்கு இன்னும் என்னை விட்டு அகலட்டும், என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படி ஆகட்டும் சொல்லிட்டு எங்கே போய் ஜெபிக்கிறாரு? அவர் முகங்குப்புற விழுந்து தன் தந்தை இடத்தை நோக்கி ஜெபிக்கிறாரு. சில பிரிமுறைகளே, நீங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிறீங்களா? முட்டி போட்டு ஜெபிக்கிறீங்களா? இல்லை இல்லைன்னா முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறீங்களா? இல்லை நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறீங்களா? அதான் நம்ம மத்தேயு 18-11 18-13 பரிசேயரும் வரி தண்டுபவரும் நின்றுக்கிட்டு தான் ஜெபம் பண்ணாங்க. எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபம் அவ்வளோதான். ஜெபம்னா அந்த ஜெபத்துக்கு வல்லமை. நீ நம்பிக்கையோடு கேட்குறியா? கேட்கறதுக்கெல்லாம் உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறியா? ஆசீர்வாதம். உன் மகனுக்காக ஜெபிக்கிறியா? ஆசீர்வாதம். உன் மகளுக்காக ஜெபிக்கிறியா? ஆசீர்வாதம். நம்ம கேட்குறத கடவுள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற தயாராக இருக்கிறார். நீ கேட்பதை நம்பிக்கையோடு கேளு. எந்த நிலையில் ஜெபித்தாலும் நம்பிக்கை விட்டாது. எந்த நிலையில் நீ உயர்த்தி ஜெபித்தாலும் நம்பிக்கையோடு கேள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அது. நீ கேட்குறது அந்த நம்பிக்கை பெரிய அளவில் இருக்கணும் அவசியம் கிடையாது. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் நீ கேட்கறது நடக்கும். ஆண்டவர் நாமத்தை சொல்லி எந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16, என் நாமத்தை நீங்கள் எதெல்லாம் கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்குறுதி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போது நம்ம ஜெபிக்க வரும்பொழுது, ஃபாதர் எனக்கு இவங்கள போல ஜெபிக்க தெரியாது, அவங்கள போல ஜெபிக்க தெரியாது, வார்த்தை சொல்லி ஜெபிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி மனம் வந்து பாருங்க. என்ன வார்த்தை சொல்லுமோ, எங்ககிட்ட பொண்ணோ இல்லை பொருளோ இல்லை, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம், அவ்வளோதான். திருத்தூதர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதான் சொன்னாங்க. அவங்க ஜெபம் அதுதான். என்கிட்ட பொண்ணு இல்லைப்பா, என்கிட்ட பொருள் இல்லைப்பா, என்கிட்ட பிச்சை போகிறதுக்கு எதுவும் இல்லைப்பா, ஆனால் ஒரு விஷயம் இருக்குப்பா, ஏசு நாசரத்து ஏசு நாமத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஜெபம் கிடையாது. சிம்பிள் ஜபம். ஏசு கிறிஸ்து நாமத்தை சொல்கிறேன். அவர் சொன்னார், உடனே அவர் நடக்க முடியாதவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். பிரியமுள்ளவர்களே, உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் வீண் போகாது. ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கணும். அவர் சொன்னார், நோம்பை பற்றி சொன்னார். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. அந்த பேயை எங்களால் ஓட்ட முடியவில்லை. இவ்வகை பேய் இறைவேண்டலாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. அப்போ நோன்பு இருந்து ஜபிக்கிறதுக்கு வல்லம் இருக்கா ஃபாதர்? ஐயா சொன்னாங்க நோன்பு இருந்து ஜபிக்கணும். நீங்கள் சொன்னீங்க நோன்பு இருந்து ஜபிக்கணும். ஆமாம், வல்லமை உண்டு. அதனால தான் இங்கே வாசிக்கும் போது இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் என்று வேறு எதனாலும் வெளியேறாது. அப்போ ஜெபம் செய்கிறது இன்னும் வருத்தி கொண்டு அந்த நினிவே மக்கள் இன்னுமான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே மனம் இறங்குகிறார். 40 நாள் அடிக்கிற சொன்ன ஆண்டவரே மனம் இறங்குகிறார். அங்கே ஆண்டவரே மனமே மாறுகிறது. ஏன்னா அந்த நோன்பு இருந்து ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ வல்லமை. ஒரு காரியம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா நோன்பு இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்டிங்கிலிருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்டிங்கிலிருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். முழந்தாலிலிருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். மாற்றங்கள் வரும், ஏற்படும், உடையும், தடைகள் உடையும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் உண்டு. எனவே அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிப்போம், நம்மை தயார் செய்வோம். அடுத்ததாக நம்முடைய இறையருக்கு ஜெப நாளைக்காக கடந்து செல்வோம். ஜெபம் சொல்லிடலாம். அனைவரும் எழுந்து நிற்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த நாளில் எந்த முறையில் நாங்கள் ஜெபித்தாலும், நாங்கள் சத்தம் போட்டு ஜெபித்தாலும், உள்ளத்தில் ஜெபித்தாலும், உதட்டளவி ஜெபித்தாலும், கண்ணீரோடு ஜெபித்தாலும் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர். கைகளை விரித்து ஜெபித்தாலும், முழந்தால் படிட்டு ஜெபித்தாலும், கரங்களை குவித்து ஜெபித்தாலும், நின்று கொண்டு ஜெபித்தாலும் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர். விசுவாசத்தோடு கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மத்தேயு 21:22 வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் சில பேர் நோன்பு இருந்தும் ஜெபிக்கிறார்கள். இவகை பேய் இறைவனினாலும் நோன்பினால் என்று வேறு எதனாலும் வெளியேறாது என்ற வார்த்தை கேட்ப நோன்பு இருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வல்லமை பொழியப்படும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நோன்பு இருந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய், அவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலுக்கு நீ செவி சாய்க்கும்படியாய், ஆண்டவரே அவர்களை எல்லா விதமான தடைகள் இருந்தும், எல்லா விதமான தீய சக்திகள் இருந்தும், எல்லா விதமான தீங்கள் இருந்தும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன். உடல் உள்ள சுகத்திற்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், நல்ல உடலை கொடுத்திருக்கிறேன், நோய் இல்லாத வாழ்வை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு அன்புக்காக உறவுகளை கொடுத்திருந்தாலும் நாங்கள் நடமாடும் வரை, உழைக்கும் வரை தான் மனித வாழ்க்கை அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. முடங்கி போய் படுத்த படுக்கையாகும் பொழுது நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம், உதாசீனப்படுத்தப்படுகிறோம். நோய்வாய்ப்பட்டு ஒடுங்கி போகும்போது ஆதரவு இல்லாமல் நாங்கள் வேதனைப்படுகிறோம். நீர் சுகப்படுத்தவராக இருக்கிறீர். முடங்கி போயிருந்த பெண்மணி, நொறுங்கி போயிருந்த அவருடைய உள்ளம், அவர் வாழ்வு உம்மை தொட்ட பிறகு மாறியது. இயேசுவே, தொட்டால் போதும் என் மகன் சுகம் பெறுவான் என்று 100 தடவை நம்பிக்கை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, என் மகளை தொட்டு சுகப்படுத்தும் என்று கானானிய பெண் தன்னுடைய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்தார். அவருடைய மகளுக்கு சுகம் கிடைத்தது. இந்த நாளில் கூட மகனுக்காக, மகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிற நீர் அறிவீர். உள்ளத்தில் இருப்பது அறிவிருந்த தெய்வனாக இருக்கிறீர். அந்த தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையை திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் ஒவ்வொருவரும் தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.